ஹாய் ஆல், வெல்கம் டு வித்து ஹோம் ஜங்ஷன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. பூஜா சீரீஸ்ன்னு போட்டிருக்கேங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த அமாவாசையிலேருந்து பூஜைங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுங்க. இனிமேல் எல்லா பூஜையும் ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடணுங்க. கடவுள் அருள் எல்லார் வீட்லேயும் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆடி அமாவாசை நோன்புன்றது எங்களுக்கு மாத்வாஸ்க்கு வந்து கெண்டன் பூஜைன்னு சொல்லுவோங்க. அதுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு பொம்மைன்றதை நாங்கள் ரெடி பண்ணிப்போங்க. இந்த களிமண்ணை வச்சு இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை ஷேப் பண்ணி 2 பொம்மை மாதிரி செஞ்சுப்போங்க. ஒன்று வந்து ஹஸ்பண்ட், ஒன்று வந்து ஒய்ஃபுன்ற மாதிரி 2 பொம்மையை செஞ்சுப்போங்க. இதை செஞ்சுட்டு வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அது வந்து நல்லா ட்ரை ஆகிடுங்க. ஆக்சுவலாக எல்லாரும் வந்து காரடியான் நோம்பெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க இதுவும். மாத்வாஸ் வந்து ஆடி அமாவாசையை நாங்கள் கெண்டன் பூஜைன்னு செலப்ரேட் பண்ணுவோங்க. இந்த அமாவாசை நோம்பு அன்னைக்கு இந்த மாதிரி 2 டாலர் செஞ்சு நல்லா வெயிலில் காஞ்ச அப்புறமா இப்போ அதுக்கு மேலேயே வந்து செம்மண்ணை வந்து நான் அப்ளை பண்ணி அதையும் காய வச்சுட்டேங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் சந்தனத்தை எடுத்து பன்னீரில் நல்லா குழச்சிட்டு இப்போ டாட்டாக வச்சுட்டு வரேங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் வைக்கணுங்க. 4 சைட்ஸும் கவர் பண்ணணும், டாப்லேயும் கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். இந்த பூஜையை நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு. அதாவது கல்யாணம் ஆகாத கன்னி பசங்க, சின்ன குழந்தைங்க, பொன் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த பூஜையை செய்வாங்கங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆற வயசில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செய்வாங்க. நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு செய்வாங்கங்க. கல்யாணம் ஆனவங்க நம்ம ஹஸ்பண்ட் நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு வேண்டிட்டு இந்த பூஜை செய்கிற வழக்கங்க. இப்போ நம்ம அந்த பொம்மையை செஞ்சு வெயிலில் காய வச்சுட்டோங்க. அடுத்த ஸ்டெப்பு இதுக்கு அதாவது நோம்பு கயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம செய்யணுங்க. 9 இழை வரணுங்க. 9 இழையும் 9 நாட், சரிங்களா? அதுதான் கணக்கு. அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு நோம்பு கயிறை ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம சந்தனம் வச்சது காஞ்சிருக்கோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி ப்ரொசீஜரில் குங்குமத்தையும் அதுக்கு மேலேயே கொஞ்சமாக தண்ணியை தொட்டு தொட்டு வச்சோன்னா அதுவும் நல்லா அழகாக கவர் ஆகிடுங்க. ஸோ இது தாங்க ஃபைனல் லுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம தோரம் செஞ்சோம் இல்லையா, அதாவது நோம்பு கயிறு செஞ்சோம் இல்லையா, அதை வந்து ஒரு மஞ்சளால் நல்லா டை பண்ணிவிட்டு இந்த 2 பொம்மையும் இறுக்கி டை பண்ணி வைக்கணுங்க. இப்போ அடுத்தது நம்ம பூஜை அறையை ரெடி பண்ணலாம். எங்கள் வீட்டில் இந்த வருஷம் பூஜை இல்லை. ஸோ நான் வந்து ஒரு டேபிளையே ஒரு பூஜை அறை மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்காக காட்டியிருக்கேங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவையே இப்போ போடுறேன்னா, தெரியாதவங்க இன்னும் 2 டேஸ் டைம் இருக்குது, நாளைக்கு சண்டே, ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பீங்க இல்லையா, அதுக்காக தாங்க இந்த வீடியோவை நான் இப்பயே போடுறேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி போடுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சுவாமி முன்னாடி கோலம் போடணுங்க. கோலம் போட்டு செம்மண்ணிட்டு கோலம் போடணும். பண்டிகை நாள்லலாம், சுபகாரிய நாள்லலாம் செம்மண்ணிட்டு கோலம் போடணுங்க. நம்ம ரெடிமேடாக செஞ்சோம் இல்லையா, அந்த கோல ஸ்டாண்டில் தாங்க நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு நல்ல புது ப்ளவுஸ் பிட் எடுத்து அதுக்கு சென்டரில் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஒரு மணை கூட போட்டுக்கலாங்க. மேலே ப்ளவுஸ் பிட்டுக்கு மேலே அரிசி போட்டுட்டு நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 பொம்மையும் வச்சுட்டு நோம்பு கயிறால் ஒரு மஞ்சளை வச்சு கட்டியிருந்தோம் இல்லையா, அதை 2த்தையும் சேர்த்து நல்லா சேர்த்து டை பண்ணி வச்சுடுங்க. அப்புறமா நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க பொன் குழந்தைங்க, நம்ம அதை கணக்கெடுத்து 9 நாட்டு 9 இழை வர மாதிரி நம்ம நோம்பு கயிறு செஞ்சு பக்கத்துலேயே வச்சு பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி நம்ம பகவான் கிட்ட வேண்டிக்கணுங்க. இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்றவங்க சிவன் பார்வதி ஃபோட்டோவை வச்சு கூட நம்ம இந்த நோன்பை செய்யலாங்க.
நெய்வேத்தியத்துக்கு பழம் வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாங்க. அஷ்டோத்திரம் சிவன் பார்வதிக்கு இருக்கும் இல்லையா அஷ்டோத்திரம், அந்த அஷ்டோத்திரம் தாங்க நான் படிப்பேன். அதுக்கப்புறமா இந்த நோன்பு செஞ்சு முடிச்சிட்ட அப்புறம் ஹஸ்பண்ட் கையால் நோன்பு கயிறு கட்டிக்கிறது ரொம்ப விசேஷங்க. இல்லை அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க அப்படின்னா நம்ம பெரியவங்க கையால் நம்ம நோன்பு கயிறை கட்டிக்கலாங்க. இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மா கையால் நோன்பு கயிறு கட்டி விடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஸோ நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பெரியவா யாராவது இந்த வீடியோ பார்த்தேன்னா இதில் தப்பு இருந்தால் சொல்லுங்க, நானும் திருத்திக்கிறேங்க. இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் நான் செய்கிற பூஜையோட முறையை தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பூஜையை நல்லா சிறப்பாக செஞ்சு எல்லாரும் பகவான் அருளை பெறலாங்க. தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். பொன் குழந்தைங்களுக்கு நல்ல வரன் அமையட்டும். பாய்.